அசுவினி நட்சத்திர பலன் பேக் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை 9வது நட்சத்திரம் இன்று குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்கள் உறவு வலுப்படும். சந்தோஷமான நாள். அடுத்தது பரணி நட்சத்திர பலன் பேக் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை 8வது நட்சத்திரம் இன்று நண்பர்கள் அல்லது சுற்றத்தாரின் உதவியால் நன்மை கிடைக்கும். அடுத்தது கார்த்திகை நட்சத்திர பலன் பேக் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வதை தாரை 7வது நட்சத்திரம் இன்று மனசோர்வு அல்லது உடல் சோர்வு இருக்கும். அதிக வேலை தவிர்த்து ஓய்வு எடுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? கார்த்திகை நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அதனால் கௌரவம், கம்பீரம், குடும்ப பொறுப்பு, முன்னோர் மற்றும் இரத்த சம்பந்த உறவுகளை மதிக்கும் குணம் இவர்களிடம் இருக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. கார்த்திகை முதல் பாதம் மேஷ ராசியிலும் 2, 3, 4ஆம் பாதங்கள் ரிஷப ராசியிலும் அமையும். குறிப்பாக குடும்பத்தின் பாரம்பரியத்தையும் தந்தை வழி வம்சத்தையும் காப்பாற்றும் பொறுப்பு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் கல்வி, வேலை, திருமணம், குடும்பம் என ஒவ்வொரு கட்டத்திலும் தசா புத்திகளின் தாக்கம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய பரிகாரமாக மயிலாடுதுறை அருகிலுள்ள சுந்தரேஸ்வரர் கோவிலுக்குச் சென்று தேங்காய், பழம், பூமாலை, கல்கண்டு வைத்து அர்ச்சனை செய்து வழிபடலாம் என்று பாரம்பரியமாக கூறப்படுகிறது. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் கார்த்திகையா? அப்படியானால் இந்த பதிவை சேமித்து வைத்து உங்கள் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அடுத்தது ரோகிணி நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சாதக தாரை 6வது நட்சத்திரம் இன்று தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்ல பலனை தரும். அடுத்தது மிருகசீரிடம் நட்சத்திர பலன் பேக் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை 5வது நட்சத்திரம் இன்று காரியங்களில் தடை அல்லது சிறிய இழப்புகள் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா? உங்களுக்கான முக்கியமான ஒரு வழிபாட்டை தெரிந்து கொள்ளுங்கள். மிருகசீரிஷம் செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் என்பதால் தைரியம், வீரியம், வைராக்கியம் அதிகமாக இருக்கும் என்று பாரம்பரிய ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. வாழ்க்கையில் தடைகள், குழப்பங்கள், முன்னேற்ற தடை போன்றவை இருந்தால் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள நட்சத்திரக்குறி ஆதிநாராயண பெருமாள் கோவிலுக்கு நட்சத்திரக்குறி சென்று தேங்காய், பழம், பூமாலை, கல்கண்டு வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது ஜென்ம நட்சத்திர தோஷ நிவர்த்திக்கான பரிகாரமாக கூறப்படுகிறது. பிறந்த நட்சத்திரத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த வழிபாட்டை செய்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் ஏற்பட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பாரம்பரிய ஜோதிட தகவல்களுக்கு தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்கள். அடுத்தது திருவாதிரை நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை 4வது நட்சத்திரம் இன்று உடல்நலம் பொதுவாக நன்றாக இருக்கும். ஆனால் அலட்சியம் செய்யாமல் எச்சரிக்கையுடன் இருங்கள். அடுத்தது புனர்பூசம் நட்சத்திர பலன் பேக் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது.
விபத்து தாரை மூன்றாவது நட்சத்திரம் இன்று பயணம் செய்ய வேண்டியிருந்தால் கவனமாக செல்லுங்கள். சிறிய தடைகள் இருக்கலாம். அடுத்தது பூஷம் நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சம்பத்து தாரை இரண்டாவது நட்சத்திரம் இன்று மிகவும் சாதகமான நாள். நீங்கள் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தர வாய்ப்பு அதிகம். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை முதலாவது நட்சத்திரம் இன்று மன அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். தேவையில்லாத யோசனைகளை தவிர்த்து அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் என்பது நாக சக்தியுடன் தொடர்புடைய நட்சத்திரமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேது தொடர்பான தோஷங்கள் அல்லது வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகள் இருந்தால் ஒரு முக்கியமான பரிகாரத்தை செய்யலாம். தஞ்சாவூர் கும்பகோணம் அருகில் இருக்கும் திருத்தீவன்குடி கர்க்கடீஸ்வரர் கோயிலுக்கு ஒருமுறையாவது சென்று வழிபடுங்கள். அங்கு சிவபெருமானுக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். பிறகு மனதார என் தந்தை வழியாகவும் என் தாய் வழியாகவும் என் பிறப்புடன் வந்ததாகக் கருதப்படும் கர்மவினைகள் அனைத்தும் குறைந்து இனி என் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒருமுறையாவது இந்தத் திருத்தலத்திற்குச் சென்று வழிபடுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படட்டும். அடுத்தது மகம் நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை 27வது நட்சத்திரம் இன்று வது நட்சத்திரம் இன்று தாழ்மை அவசியம். எளிமையாக நடந்து கொண்டால் நன்மை கிடைக்கும். அடுத்தது பூரம் நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை 26வது நட்சத்திரம் இன்று குடும்பத்தில் நன்மை செழிப்பு மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கும். அடுத்தது உத்திரம் நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வதை தாரை 25வது நட்சத்திரம் இன்று தன்னம்பிக்கை சோதிக்கப்படும் நாள். மன உறுதியுடன் இருக்கவும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடுகிறதா? உத்திரம் நட்சத்திரம் சூரியனின் திசையுடன் தொடர்புடையதாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. சூரியன் தந்தையை குறிக்கும் என்பதால் தந்தையை மதித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது மிகவும் முக்கியம். முன்னோர்களின் கர்மவினை நீங்கவும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகிலுள்ள இடையாற்றுமங்கலத்தில் இருக்கும் மங்கள ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று தேங்காய் மாலை போன்றவற்றை சமர்ப்பித்து இறைவனை வழிபடலாம் என்று இந்த ஜோதிட விளக்கம் கூறுகிறது. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்வதால் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. உங்கள் தந்தை மற்றும் தாயை மதித்து அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இறைவனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் மலரட்டும். அடுத்தது அஸ்தம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சாதக தாரை 24வது நட்சத்திரம் இன்று வாழ்க்கையில் மாற்றங்கள் அல்லது புதிய திருப்பங்கள் ஏற்படும். அடுத்தது சித்திரை நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை 23வது நட்சத்திரம் இன்று தடை மற்றும் தாமதம் ஏற்படலாம். அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள்.
அடுத்தது சுவாதி நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை 22வது நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகளை இன்று தொடங்க வேண்டாம். பழைய காரியங்களை முடிக்கவும். அடுத்தது விசாகம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை 21வது நட்சத்திரம். இன்று சோதனைகள் அல்லது சவால்கள் வரலாம். தைரியமாக சமாளிக்க வேண்டும். அடுத்தது அனுஷம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சம்பத்து தாரை 20வது நட்சத்திரம். இன்று வது நட்சத்திரம். இன்று சுப நாள். புதிய காரியங்களை தொடங்க நல்ல நேரம். அடுத்தது கேட்டை நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே. இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை 19வது நட்சத்திரம். இன்று கவலை அல்லது மன அழுத்தம் அதிகரிக்கலாம். உடல்நலத்தையும் கவனிக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோட்டையை ஆளும் திறமை கொண்டவர்கள் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன் என்பதால் அறிவு, புத்திசாலித்தனம், திட்டமிடும் திறன் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் தனக்கென ஒரு வீடு, சொத்து, நிலம் அமைத்து தன்னுடைய உழைப்பால் உயர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில் கட்டுதல், கும்பாபிஷேகம் செய்தல் போன்ற ஆன்மீக ஈடுபாடுகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தஞ்சாவூர் முதல் கும்பகோணம் செல்லும் சாலையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று 5 தீபங்கள் ஏற்றி தேங்காய், பழம், பூமாலை, கல்கண்டு வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. உங்கள் கேட்டை நட்சத்திர அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை கருத்தில் சொல்லுங்கள். அடுத்தது மூலம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை 18வது நட்சத்திரம். இன்று பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். அடுத்தது பூராடம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை 17வது நட்சத்திரம். இன்று வது நட்சத்திரம். இன்று நல்ல நன்மைகள் கிடைக்கும். சிறிய முயற்சிகளும் பலன் தரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது. பூராட நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். இந்த நட்சத்திரம் தனுசு ராசியில் அமைந்திருப்பதால் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அதை கடந்து முன்னேறும் வைராக்கியம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். முற்கால வாழ்க்கையில் சிரமம் இருந்தாலும் பிற்காலத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். பிற்காலத்தில் சிரமம் இருந்தால் முற்காலத்தில் நிம்மதி கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். பூராட நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவும் அதிகம் உழைப்பார்கள். யாருடைய ஆதரவும் இல்லாவிட்டாலும் தெய்வ நம்பிக்கையுடன் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் பூராட நட்சத்திரம் தொடர்பான தோஷங்கள் அல்லது தடைகள் இருப்பதாக நீங்கள் நம்பினால் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய திருத்தலமான தஞ்சாவூர் அருகிலுள்ள திருவையாறு பகுதியில் அமைந்துள்ள கடுவெளி சித்தர் ஆகாசபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று 5 தீபங்கள் ஏற்றி தேங்காய், பழம், பூமாலை, கல்கண்டு வைத்து இறைவனை வழிபட்டு உங்கள் ஜாதகத்தையும் சுவாமி பாதத்தில் வைத்து மனதார பிரார்த்தனை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல மாற்றங்கள் ஏற்படட்டும் என்று இறைவனை வேண்டுங்கள்.
பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போராட்டம் முடிந்து முன்னேற்றம் வரும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்யலாம். அடுத்தது உத்திராடம் நட்சத்திர பலன். பேக் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வதை தாரை 16வது நட்சத்திரம். இன்று வாக்குவாதம் அல்லது தகராறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் அமைதியாக இருக்கவும். முன்னோர்கள் ஆராய்ந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்த கர்மவினை தீர்க்கக்கூடிய மூல மந்திரத்தை சொல்லி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோவிலில் 5 தீபம் ஏற்றி தேங்காய், பழம், பூமாலை, கல்கண்டு வைத்து அர்ச்சனை செய்து ஜாதகத்தை சாமி பாதத்தில் வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உத்திராடம் 21வது நட்சத்திரம். சூரியனின் நட்சத்திரமான இது ஆத்மா காரகத்துடன் தொடர்புடையது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக நேர்மையை விரும்புவார்கள். பொய் பேசுவதை விரும்பமாட்டார்கள். எளிதில் யாருடனும் நெருங்கி பழகமாட்டார்கள். இவர்களுக்கு தனுசு மற்றும் மகர ராசி தொடர்பு உண்டு. உத்தராயண காலத்தின் தொடக்கத்துடனும் உத்திராட நட்சத்திரத்திற்கும் தொடர்பு இருப்பதாக பாரம்பரிய ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் தங்கள் கடமைகளை நேர்மையாக செய்து புண்ணியம், தானம், தர்மம் போன்றவற்றின் மூலம் கர்மவினைகளை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரத்திற்குரிய தலமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செல்லும் வழியில் பூங்குடி பகுதியில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோவில் குறிப்பிடப்படுகிறது. அங்கு 5 தீபம் ஏற்றி தேங்காய், பழம், பூமாலை, கல்கண்டு வைத்து அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு வந்தால் உத்திராட நட்சத்திரத்துடன் தொடர்புடைய தடைகள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்து நல்லதே நடக்கட்டும். அடுத்தது திருவோணம் நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சாதக தாரை 15வது நட்சத்திரம். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும். அடுத்தது அவிட்டம் நட்சத்திர பலன். பேக் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை 14வது நட்சத்திரம். இன்று சாதாரண நாள். சில தடை அல்லது தாமதம் இருக்கலாம். பொறுமை அவசியம். முன்னோர்கள் ஆராய்ந்து சொல்லி வைத்த இந்த பாரம்பரிய முறையில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சில தனித்துவமான குணங்களையும் சோதனைகளையும் சந்திப்பார்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அவிட்டம் 23வது நட்சத்திரம். செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறு வயதில் சிரமங்களை சந்தித்தாலும் 32 வயதுக்கு மேல் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்று கூறப்படுகிறது. செவ்வாய் திசை, ராகு திசை முடிந்து குரு திசை வரும்போது திருமணம், குடும்பம், குழந்தைகள், வீடு, சொத்து போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறும் என்பது இந்த பாரம்பரிய கணிதத்தின் ஒரு கருத்தாகும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமானின் அருள் முக்கியம் என்றும் 6 படை வீடுகளுக்குச் சென்று வழிபடுவது, கந்தசஷ்டி கவசம் புத்தகங்களை வாங்கி பிறருக்கு வழங்குவது, வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது போன்றவை பரிகாரமாக கூறப்படுகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் செல்லும் சாலையில் உள்ள கீழக்குறுக்கை பிரம்மஞானபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று 5 தீபங்கள் ஏற்றி தேங்காய், பழம், பூமாலை, கல்கண்டு வைத்து அர்ச்சனை செய்து ஜாதகத்தை சுவாமி பாதத்தில் வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்மவினைகள் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தலத்திற்குச் சென்று வழிபட்டு வரலாம். அடுத்தது சதயம் நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள்.
ஷேம தாரை 13வது நட்சத்திரம் இன்று வது நட்சத்திரம் இன்று மிகச்சிறந்த நாள். எல்லா காரியங்களிலும் சாதகமான பலன் கிடைக்கும். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை 12வது நட்சத்திரம் இன்று சிறிய சிக்கல்கள் வரும். ஆனால் அதை எளிதில் சமாளிக்க முடியும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சம்பத்து தாரை 11வது நட்சத்திரம் இன்று கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதம் வர வாய்ப்பு உண்டு. பொறுமையாக இருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களுக்குள் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. உத்திரட்டாதி 26வது நட்சத்திரம் என்பதால் 2 கூட்டல் 6 சமன் 8 அந்த 8 சனியை குறிக்கிறது. அதனால் ஆரம்பகால வாழ்க்கையில் கஷ்டங்கள், பொறுப்புகள், குடும்பச் சுமைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த நட்சத்திரத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? மற்றவர்களின் கஷ்டத்தை தாங்கி குடும்பத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்கும் மனம் இவர்களுக்கு இருக்கும். பசுமாடு எப்படி தன்னிடம் இருப்பதையெல்லாம் கொடுத்து குடும்பத்தை வாழ வைக்கிறதோ அதுபோல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் குடும்பத்திற்காக வாழ்வார்கள். குறிப்பாக சுக்கிர திசை காலம் இவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்ப நிம்மதியையும் கொண்டு வரக்கூடிய முக்கியமான காலமாக பார்க்கப்படுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தினர் பிறந்த நாள் அல்லது முக்கியமான நாளில் கோமாதாவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் கொடுத்து வழிபடுவது பாரம்பரிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது. மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் அருகிலுள்ள தீயத்தூர் சகஸ்ர லட்சுமீஸ்வரர் கோவிலுக்குச் சென்று வழிபடுவது சிறப்பு என்று பாரம்பரியமாக கூறப்படுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தகவலை தவறாமல் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது ரேவதி நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை 10வது நட்சத்திரம் இன்று வேலை மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். அடுத்தது வல்லூறு பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், தேய்பிறை, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி வல்லூறு தேய்பிறை புதன்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை துயில். காரியத் தோல்வி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன் காரிய வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரியத் தோல்வி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. சாவு மிக பெரிய தோல்வி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன் காரிய வெற்றி நன்மை தரும் பட்சி மயில் காகம். காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி ஆந்தை கோழி. ஆந்தை வளர்ப்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். பூரம் தேய்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். கோழி வளர்ப்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். தேய்பிறையில்
திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம். திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும் அடுத்தது. ஆந்தை பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம். தேய்பிறை அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி ஆந்தை தேய்பிறை புதன்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை நடை. அலைச்சலுக்கு பிறகு வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. ஊன் காரிய வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரிய தோல்வி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. துயில் காரிய தோல்வி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி நன்மை தரும் பட்சி கோழி காகம். காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம். திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி வல்லூறு மயில். வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம். தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. மயில் வளர்ப்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. தேய்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம். திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும் அடுத்தது. காகம் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை. இரு காலங்களிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி காகம் தேய்பிறை புதன்கிழமை அதிகார பட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன் காரிய வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில் காரிய தோல்வி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில் காரிய தோல்வி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி நன்மை தரும் பட்சி ஆந்தை. வல்லூறு ஆந்தை வளர்ப்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம். தேய்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம். வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம். தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி மயில் கோழி. மயில் வளர்ப்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. தேய்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி
மிருகசீர்ஷம் கோழி வளர்ப்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும் அடுத்தது. கோழிப்பட்சியின் ஆளுமைக்குட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி கோழி தேய்பிறை புதன்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரியத் தோல்வி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன் காரிய வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில் காரியத் தோல்வி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி நன்மை தரும் பட்சி மயில் ஆந்தை மயில் வளர்ப்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தேய்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் ஆந்தை வளர்ப்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் தேய்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி காகம் வல்லூறு காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும் அடுத்தது. மயில் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தேய்பிறை அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி மயில் தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. ஊன் காரிய வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில் காரியத் தோல்வி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரியத் தோல்வி நன்மை தரும் பட்சி கோழி வல்லூறு கோழி வளர்ப்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி
ரேவதி திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி ஆந்தை காகம் காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம். சித்திரை சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது